இஸ்லாமாபாத் கார் குண்டுவெடிப்பை தொடர்ந்து தற்போது பாகிஸ்தானில் உள்ள ஹைதராபாத்தில் குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்தான தகவல்களை விரிவாக பார்க்கலாம். இந்திய தலைநகர் டெல்லியில் கார் குண்டுவெடித்த அடுத்த நாள் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் மாவட்ட நீதிமன்றத்திற்கு எதிரே திடீரென ஒரு கார் வெடித்து சிதறியது. அதில் 12 பேர் உயிரிழந்தனர் என்றும் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் என்றும் தகவல்கள் வெளியாகின. இந்த நிலையில் இன்று மீண்டும் பாகிஸ்தானில் ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. பாகிஸ்தானில் உள்ள ஹைதராபாத் நகரில் இன்று சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது. மஜிகூத் விமான நிலைய பகுதிக்கு அருகில் இந்த குண்டுவெடிப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குண்டுவெடிப்பின் அதிர்வலைகள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்ததால் அப்பகுதியைச் சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளிலும் இது உணரப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தினால் ஏற்பட்ட சரியான உயிர் சேதம் அல்லது காயங்கள் குறித்தான உடனடி தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை என்றாலும் 6 நபர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் எனவும் 23 பேர் காயமடைந்திருக்கலாம் எனவும் தற்போதைய தகவல்கள் கூறுகின்றன. குண்டுவெடிப்பின் தன்மை, அதன் பின்னணி மற்றும் இது பயங்கரவாத செயலாக இருக்குமா என்பது குறித்து பாகிஸ்தான் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர்.